சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பட்டர்ஃப்ளை பாலம் அருகே தேங்கி நிற்கும் தண்ணீரில் சிக்கி தவித்த அரசு பேருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், அரசு பேருந்து மீட்கப்பட்டது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பட்டர்ஃப்ளை பாலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கனமழையின் காரணமாக தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் சென்னை, கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதற்கு முன்னால் நள்ளிரவில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி செல்ல வேண்டிய அரசு பேருந்து ஒன்று அந்த வழியாக அந்த தண்ணீரில் சிக்கிக் கொண்டது. அப்போதே பயணிகள் அந்த பேருந்தில் இருந்து இறங்கி சென்று விட்ட நிலையில் பேருந்தினுடைய ஓட்டுநரும் நடத்துனரும் இருவரும் அந்த பேருந்துக்குள்ளேயே தண்ணீரில் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். தற்பொழுது வரை அந்த தண்ணீரிலேயே நடுவழியில் பேருந்தோடு நின்று கொண்டிருந்தார்கள். தற்பொழுது ரெக்கவரி வாகனம் வரவழைக்கப்பட்டு அந்த பேருந்து பத்திரமாக தற்பொழுது அந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அங்கு தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்காக காவல்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சிஜிபி வாகனங்கள் மூலமாக அந்த சாலையின் மைய தடுப்பு சுவரை உடைத்து தற்பொழுது அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது கொஞ்சமாக தண்ணீர் குறைய தொடங்கி இருக்கிறது. இதன் பின்னர் இந்த வழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்பட இருக்கிறது. பட்டர்ஃப்ளை பாலம் அருகே சிக்கியிருந்த அரசு பேருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தை வடிய வைப்பதற்கான பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்.